ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நிஷா வந்து அவளோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறா. நம்ம சப்ஸ்கிரைபர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னு பண்ணியிருந்தாங்கன்னா, உனக்கு ஆப்ரேஷன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸை சொல்லு. என்ன 4 நாளில் என்ன நடந்துச்சு? நான் தான் வீடியோவே போட்டிருக்கேன். என்ன வீடியோ போட்டிருக்க? 4 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்திருக்க. சரி, ஃபஸ்ட் நாள் போனேன். நைட்டு வந்து அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. அல்லது காலையில் வந்து எனக்கு ரத்த ஊசி போடுறதுனால இருந்துச்சு. அவங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் பண்ணிக்கிறதா இருந்தால் ரத்தம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. பண்ணிக்கிறதுக்கு ரத்தம்லாம் கரெக்டாக இருக்கான்னு. இல்லை அப்படின்னா 4 டோஸ்ட்டு போடணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி ஒரு வாரத்துக்கு எனக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. நாள் வந்து அந்த மாதிரி போய் ரத்தம் ஏற்றிட்டு வந்தேன். ரத்தம் ஏற்றிட்டு அன்றைக்கி ஈவினிங் நைட்டு வந்து 6 மணி 6:30லேருந்து 7 மணிக்குள்ளே வந்துடுங்க, அட்மிஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அப்புறம் 7 மணிக்கெலாம் நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டோம். போனோடனே நோட்டு நான் பார்த்துட்டு இருந்த நோட்லேயே வந்து அவங்க வந்து டேட்டெல்லாம் போட்டு அட்மிஷன் போட்டு என்னென்ன வெயிட்டு, பிபி, ஹைட்டு எல்லாம் செக் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் 10 மணிக்குள்ளே எதாக இருந்தாலும் சாப்பிட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் சாப்பிடக்கூடாதுன்னு ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. லாஸ்ட்டாக 10 மணிக்கு மேலே ஒரு மாத்திரை கொடுத்தாங்க. அதை போட்டுட்டு அப்புறம் காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுருங்க, நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிச்சுருங்கன்ட்டாங்க. குளிச்சுட்டு அப்புறம் நேர்வாக எடுத்து ரெட்டை சடை பின்னிக்க சொன்னாங்க. ஏன்னா இங்கே கொண்டை போட்டிருந்தாங்கன்னா இப்படி நம்ம படுக்கையில் ஆப்ரேஷன் பண்ணியில் இங்கே இடிக்க உள்ள கொண்டையெல்லாம், அதனால் அவங்க வந்து நேர்வாக எடுத்து ரெட்டை சடை போட்டு பின்னிக்கோங்கன்ட்டாங்க. இங்கிட்ட ரெட்டை சடை போட்டு இங்கிட்டும் பின்னி கொண்டை, இங்கிட்ட ஒரு கொண்டை, இங்கிட்ட ஒரு கொண்டை போட்டுக்கிட்டு போய் உக்காந்துட்டோம். குளிச்சுட்டு கொண்டையெல்லாம் போட்டுக்கிட்டு போய் ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டோம். உட்காந்தோடனேயுமே அந்த பச்சை கலர் ஊசி இருக்குல்ல, அந்த குளுக்கோஸ்லாம் போடுவோம்ல, அந்த ஊசி வந்து போட்டுட்டாங்க. போட்டுட்டு உட்கார இருந்திருக்கா சொன்னாங்க. அப்போ 2 ஊசி போட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த கையில் வந்து ஒரு ஊசி போட்டாங்க, 2வது வந்து இடுப்பில் வந்து ஒரு ஊசி போடணும்னு போட்டாங்க. அப்புறம் போட்டதுக்கப்புறம் பெரிய டாக்டர் அம்மாலாம் வந்துட்டாங்க. 4 டாக்டர் அம்மா வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு ஆளாக குளுக்கோஸ் பாட்டில் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு போனாங்க. நாங்கள் என்னோட பண்ண பேர் வந்து 8 பேர், என்னோட சேர்த்து 9 பேர்த்துக்கு அன்றைக்கி வந்து ஆப்ரேஷன் பண்ணது. 9 பேர்த்துக்குமே பண்ணாங்க. ஒவ்வொரு ஆளாக கூட்டிகிட்டு போய் 1 மணி நேரத்தில் வந்து பண்ணிட்டு வந்து போனதுமே உள்ளே போய் படுக்க வச்சுட்டு ஒரு ஊசி ஒன்று போட்டாங்க. அப்படியே ஜில்லுன்னு ஏறிச்சு. அப்புறம் கண்ணை கட்டிட்டாங்க. அப்புறம் மூக்கில் வந்து அந்த புகை இது பண்ணுவாங்கள்ல, அந்த இது போட்டுட்டாங்க. கையில் வந்து ஊசி போட்டாங்க. ஊசி போட்டுட்டு போய் ஜிவ்வுன்னு ஆயிடுச்சு. அதோட மயக்கத்தில் போயிட்டு அப்புறம் வந்து பண்ணிட்டாங்க. அப்புறம் தூக்கி வந்து போட்டோடனையும் காலையில் 11 மணிக்கு பண்ணாங்க. அன்றைக்கி சாயந்தரம் 6 மணிக்கு தான் எனக்கு வந்து மயக்கமே. நம்மளே கண்ணை முழிக்கலான்றப்ப கூட முழிக்கவே முடியலை. அந்தளவுக்கு நிதானமும் இல்லை, சாப்பிடவும் கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் 6 மணிக்கு நிதானம் வந்துருச்சு. மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்டேன். அதோட அப்புறம் குளுக்கோஸ் வந்து இறங்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் போதும்னு ஆஃப் பண்ணிட்டாங்க. ஃபுல்லாகவே இறங்கிருச்சு. அப்புறம் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரே 1 டம்ளர் தான் கஞ்சி கொடுத்தாங்க. ஏன்னா ஃபுல்லாக நம்ம வந்து நாள் 10 மணிக்கு சாப்பிட்டோம். மத்தியானம் 6 மணிக்கு வந்து சாப்பிட சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? கஞ்சி குடிக்க சொன்னாங்க, வாந்தி வருது. அதுக்கு மேலே நம்ம இது வந்து ஒரு சொட்டு கூட தண்ணி குடிக்கக்கூடாதுன்ட்டாங்க. தண்ணியும் குடிக்காமல் இது பண்ணி அவ்வளோ நேரம் தண்ணியே குடிக்காமல் இருந்து மத்தியானம் 6 மணிக்கு தெரிஞ்சோடனே தண்ணி கொடுங்கன்னு கேட்குறேன், கொடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் 7 மணிக்கு தான் கஞ்சி வரும், கஞ்சி கொடுங்கன்ட்டாங்க. அது 2 மடக்கு குடிக்கவுமே வாந்தி வருது. ஏன்னா ஃபுல்லாக சாப்பிடாம இருந்துட்டு திடீர்னு சாப்பிடாம எப்படி இருக்கும், அதுவும் படுத்தே கிடந்துட்டு. அப்புறம் எந்திரிச்சு மெல்ல அப்படியே உட்காந்து வலி தான், செம்ம வலி தான். அப்புறம் உட்காந்து அப்புறம் ஃபுல்லாக மாத்திரை, அப்போ அங்கே இருக்கிற வரைக்கும் வலி ஊசியெல்லாம் போட்டு விட்டாங்க. நாள் வந்து இது பண்ணிவிட்டு நாள் வந்து நைட்டு வந்து வலி ஊசி போட்டாங்க. ஏன்னா வலியில் தூங்க முடியாது அப்படின்றக்காக 10 மணிக்கெலாம் வலி ஊசி போட்டாங்க. அப்புறம் மாத்திரைலாம் கொடுத்தாங்க. 3 நாள் வரைக்கும் இருந்தோம். அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்குள்ளே மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. உள்ளே புண்ணெல்லாம் ஆறணும் அப்படின்றக்காக மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ காலையில் மதியம் நைட்டுக்கு 3 நேரத்துக்கு ஓடிட்டு இருக்கேன். இதுதான் என்னோட ட்ரெஸ்ஸும் வந்து வெள்ளை வேட்டி சட்டை வந்து கட்டிக்கணும். ஏன்னா அவங்க வந்து இப்போ நைட்டிலாம் போட்டால் மேலே இது பண்ணணும், அதனால் அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. சட்டை செல்லோட வெள்ளை கலர் சட்டையும் வேட்டியும் தான் கட்டிட்டு குளிச்சுட்டு ரெட்டை சடை போட்டுக்கிட்டு வெள்ளை வேட்டி சட்டையில் தான் இருந்தேன் நான். ஓகே, அவ்வளோதான். ஜிஹெச்சில் தான் பண்ணது. செலவெல்லாம் ஒன்றும் ஆகலை, எந்த செலவும் கிடையாது. இருக்கும் செலவு இருக்குன்னா இந்த டீ சாப்பாடு, அவங்களுக்கு யாராவது இந்த வீடெல்லாம் இந்த க்ளீன் பண்ணி துடைக்க கூட்ட வராங்களா, அவங்களுக்கு 150 அப்படி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். வேறு எதுவுமே இருக்காது, செலவு கிடையாது. வெளியில் ப்ரைவேட்டில் 15,000 20,000 அப்படி வரும். இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து காசெல்லாம் இது இல்லை. சரி, அவ்வளோதானே. அப்போ எந்த நகையெல்லாம் போட்டுக்கக்கூடாது, எந்த நகையும் இருக்கக்கூடாது.
கையில் மோதிரம் போட்டிருந்தா இருக்கக்கூடாது, கழுத்தில் தாலி கொண்டு இருக்கக்கூடாது. செல்வா ஒரு பையன் மஞ்சள் கயிறு வாங்கிட்டு வர சொல்லி மஞ்சள் கயிறை மட்டும் கட்டிக்கிட்டு தாலியை கழட்டி அத்தையிட்ட கொடுத்து தோடு ரெண்டையும் கழட்டி கொடுத்து வளையல் கொலுசு மெட்டி எந்த பொருளும் இருக்கக்கூடாது. ஏன்னா ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல வந்து நம்ம எந்த ஒரு பொருளும் வச்சுருக்கக்கூடாது. ஏன்னா டக்குன்னு ஏதாவது வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் அவங்க தச்சிருவாங்கல்ல. அதனால அந்த எந்த பொருளுமே அலோடு இல்லை. வெறும் மஞ்சள் கயிறு மட்டும்தான் நான் போட்டிருந்தேன். ஆமாம். இன்னும் எப்போ தையல் பிரிக்கிறது? இன்னும் 8 நாள் 8 நாள் கழிச்சு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி வந்ததுலேருந்து 8 நாள் சொல்லியிருக்காங்க. இப்போ சனிக்கிழமை போயிட்டு பிரித்து விடுவாங்க. தையல் பிரிச்சுக்கிட்டு வர வேண்டியதான். ஆமாம், அவ்வளோதான். இதுதான் மொத்த கதையா? ஃபோன் அடிக்கிட்டு போகிற மாதிரி எடுத்துக்கிறது. இதுதான் என்னுடைய ஆமாம் ஆப்ரேஷன் ஸ்டோரி. ஓகே. வேற என்ன? வேறு என்ன, அவ்வளோதான். அவ்வளோதான். ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் தையல் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சரியாயிடும். அவ்வளோதானே? நடக்க சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் சும்மா படுத்துகிட்டே இருக்காமல் சாப்பிட்டா கொஞ்சம் நேரம் நடந்துட்டு அப்புறம் மாத்திரை போட்டு கொஞ்சம் நேரம் நடந்துக்கிட்டு அப்படியே நடந்து இதை பண்ணிக்கணும். நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். தண்ணி நிறைய நல்லா சுடுதண்ணி, எந்த அளவுக்கு நம்ம வந்து சுடுதண்ணி குடிக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து புண்ணு நல்லா குடல்ல உள்ள ஆறும். அதுக்காக சுடுதண்ணி குடிங்கன்னு இருக்காங்க. புண்ணு ஆறுறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கமெண்ட்ல போட்டு விடுங்க. நிசாவுக்கு அதெல்லாம் செஞ்சு அதுக்கு கொடுத்தா. மேலே தையல் போட்டிருக்காங்கல்ல, அதுக்கு மேலே ஆயில்மெண்ட் போட்டுக்க சொல்லி அவங்களே ஆயில்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஆயில்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, மாத்திரை போட்டுக்க சொல்லி மாத்திரையும் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. வேற என்ன? Bye. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க.